அந்த ஆப்பில் நான் வேணால் நீங்கள் வேணால் இப்போ ஓடிபி போட்டு பாருங்கள், 2 ஆப்ஷன் உள்ளே போயிடும், அவ்வளோதான். அப்புறம் 3 இருக்கும், நீ வாலண்டியராக வரியா என்னவா இருக்குது அப்படின்னு 3 இருக்கும், அவ்வளோதான். அதை யார் கண்காணிக்கிறா, அது யார் கீழே இருக்குது, இதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை வார்டுகளுக்கான சேர்ந்துருக்காங்க, எந்த டேட்டாவும் இருக்காது. அந்த டேட்டாலாம் யார்கிட்ட இருக்குன்னா பிஜேபியில் இருக்கிற ஒரு கேண்டிடேட் கிட்ட, முன்னாள் கேண்டிடேட்டை இருக்கும். பிஜேபி முன்னாள் கேண்டிடேட். ஆமாம், அவருடைய நிறுவனம் தானே இந்த ஆப்பை கிரியேட் பண்ணது. அந்த செய்தி தெரியும். சமஸ்தான்ற நிறுவனம் வந்து அதை இது பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. ஆனால் ஒருத்தர் அந்த கட்சியை சார்ந்து இருக்காருன்றதுக்காக அவங்க டெவலப் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து அந்த கட்சிக்காக பண்ணுவாங்க. நம்ம எடுத்துக்க முடியுமா என்ன? வேறு அப்ளிகேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா என்ன? அப்ளிகேஷன்ஸ் பற்றி எதுவுமே தெரியாதா என்ன? சாதாரண ஒரு லோன் தரேன், 5000 லோன் தரேன்னு சொல்கிறவன் 5000 லோன் நம்மளும் வாங்குகிறோம். அடுத்த 1 மணி நேரத்தில் நம்மளோட ஃபோனோட ஒட்டுமொத்த டேட்டாவும் அவன்கிட்ட தான் இருக்கு. அவன் எங்கே இருக்கானே தெரியல. இதுலேயும் அதே தான், அளவு கொடுத்தேன்னு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்மளோட கான்டாக்ட் அவன்கிட்ட போகாதா, நம்மளோட கேலரி அவன்கிட்ட போகாதா, நம்மளுடைய ஃபோன் பற்றின எல்லா ரகசியங்களும் அவன்கிட்ட போகாதா?